வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நோய்கள்லயே ரொம்ப கொடுமையான நோய் என்னன்னா, இந்த மறதி நோய். அ அது ஆங்கிலத்தில டிமென்ஷியாங்கிறாங்க. அல்சைமர், டிமென்ஷியா. அ இந்த மறதி வந்து நல்லதா, கெட்டதாங்கிற ஒரு சிந்தனை என் மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். மறதி என்னைய பொறுத்தவரையில ம் ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா, இப்ப நம்ம நடந்ததையெல்லாம் நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்ப நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன். 10 நாள் ஆஸ்பத்திரியில கிடந்து துடிச்சிருக்கேன். அ ரிலீவ் ஆயி வந்த பிறகு அத டோட்டலா மறந்துறணும். அந்த நான் பட்ட அவஸ்தை என் மனசுக்குள்ள ஞாபகமா ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க, என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்ப நான் எடுத்து வைக்க முடியாது. இல்ல யாராவது ஒருத்தர் என்னை அவமானமா பேசிட்டாரு, திட்டிட்டாரு. சொந்தக்காரனா கூட இருக்கலாம். 10 நாள் கழிச்சு அவர எதிர்ல பார்க்கையிலலாம் எனக்கு ஒரு கோவம் வரும். எரிச்சல் வரும். அடிச்சிரலாமான்னு தோணும். அப்புறம் கோவத்துல அடிச்சுட்டேன்னு வைங்க, வழக்காயிரும். அப்ப எது சுகம் அப்டின்னா, அவர் அவமானப்படுத்தி பேசினது அவர் பண்பாடு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிறணும்? மறந்துறணும். அததான் அரசியல்ல மறப்போம், மன்னிப்போங்கிறான் பாருங்க. ஆனாலும் அரசியல்காரங்க இவ்வளவு மறந்து, இவ்வளவு மன்னிக்க கூடாது. எக்கச்சக்கமா மறந்துடுறாய்ங்க, எக்கச்சக்கமா மன்னிச்சுக்கிறாய்ங்க. கேவலமா பேசிட்டு சேர்ந்துக்கிறாய்ங்க. சேர்ந்துட்டு பிரிஞ்சு கேவலமா இதெல்லாம் என்னைய பொறுத்தவரையில கசப்பான அனுபவங்கள், நம்ம கடுப்பேத்துன அனுபவங்கள எல்லாம் மறந்துட்டு நம்ம சுமூகமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டே போறது தான் நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, நெனச்சு நெனச்சு பார்க்கிறதுக்குன்னு சுகமான அனுபவங்கள் சிலது. அத மறக்கக்கூடாது. இப்ப காலேஜ்ல படிக்கிறபோது ஒரு பொண்ண விரும்பியிருப்போம். ஆனா, வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கும். அப்பப்போ யோசிச்சு பார்த்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அன்னைக்கு எப்படிலாம் இருந்தோம். அந்த பொங்கல் கிரீட்டிங் வாங்குறதுக்கு தேடி தேடி பார்த்து அவளுக்கு அனுப்பிச்சோமே! சுகமான நினைவுகள். நீங்க சேரன் படம் ஆட்டோகிராஃப் பார்த்துருக்கீங்களா? ஆட்டோகிராஃப்ன்னு ஒரு படம் சேரன். அதில சேரனே எழுதின ஒரு பாட்டு வரும். பொக்கிஷமாக நெஞ்சினில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அப்போ பழைய நினைவுகள நெனச்சு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில நம்ம அம்மா தூக்கி நம்மள கொஞ்சுனது. இப்ப என்னையெல்லாம் நான் சார் நான் 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 பிறந்து சின்ன குழந்தையா இருக்கையில எப்படி இருந்திருப்பேன்? கரிச்சாங்குஞ்சு மாரி இருந்திருப்பேன். கன்னங்கரேன்னு இருந்திருப்பேன். எங்க அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா? நான் ஸ்கூலுக்கு போறப்போல எனக்கு கருஞ்சாந்து பொட்டு வைப்பா. இந்த கன்னத்துல. திருஷ்டி படக்கூடாதாம். நமக்கு கருப்பு பொட்டு வச்சா பொட்டு இருக்கிறது தெரியுமா? நம்ம நிறத்துக்கு. ஆனா அம்மா சார், என் புள்ள மேல கண்ணு படக்கூடாது. என் புள்ள மேல திருஷ்டி படக்கூடாது. இத எங்க அம்மா செத்த பிறகு நான் நெனச்சு பார்த்தேன்னா, எனக்கு அழுகை வருமா இல்லையா? அந்த அழுகை சுகமானதா இல்லையா? அழுகை அவஸ்தையில தான் வரணும்னு இல்லைங்க. அழுகை ஆனந்தத்திலயும் வரலாம். எங்க அம்மா என்னைய எப்படி பார்த்துக்கிட்டா? அதனால நம்ம சிலாகிக்கிற நினைவுகள மறக்கக்கூடாது. கசப்பான நினைவுகள மறந்துறணும். நம்மள பத்தி இப்படி பேசிட்டானே, நம்மள பத்தி இப்படி பேசிட்டானேன்னு கருவிக்கிட்டே இருந்தோம்னு வையுங்களேன், நமக்கு தான் அனாவசியமா பிபி கூடும். போயா அவன் பண்பாடு அவ்வளோதான் பேசிட்டான் விடு. எங்க தாய் மாமா எனக்கு எம்.ஏ கிடைச்ச உடனே எங்க அம்மா சொன்னா, எங்க அண்ணன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னா. நான் சொன்னேன், அந்த ஆள் வாய்க்கு வந்தபடி பேசுவான். என் தாய் மாமன். அது தாய் மாமன் இல்ல, பேய் மாமன். அதில பேசாம இரும்மா. நான் உன்ட்டயும் அப்பாட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எம்.ஏ ஜாயின் பண்றேம்மான்னு. இல்லடா, நம்ம குடும்பத்தில அவர் தான் மூத்தவரு. போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போனா அவரு ஈசிச்சேர்ல படுத்துக்கிட்டு இருக்காரு. மாமா வணக்கம். வணக்கம்டா. என்ன? ஆ சொல்லு அப்டின்னாரு. மாமா எம்.ஏ படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு மாமா. உனக்கான்னாரு. நான் என்ன கொலை செஞ்சுட்டேனா சொன்னேன். இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு அதில என்ன இருக்கு? எம்.ஏல இடம் கிடைச்சிருக்குன்னா, ஆ உனக்கா? அப்டின்னாரு. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எம்.ஏ இடம் கிடைச்சதுல அவருக்கு அவருக்கு சந்தோஷம் இல்ல. ஆ அப்படியா? உனக்கெல்லாம் எம்.ஏ இடம் கிடைச்சிருச்சு. என்ன பாடம் படிக்க போறேன்னாரு. என்ன பாடம் படிக்கணும்னா, எம்.ஏ இங்கிலீஷு இங்கிலீஷா? நீயா? பாருங்க. எதுவுமே என்கரேஜிங் கிடையாது. இங்கிலீஷா? நீயா?
கருப்பாக இருக்கவனுக்கெல்லாம் இங்கிலீஷ் வரவா செய்யும்னாரு. ஏன்னா இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் பாஷையா. இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் பாஷையா, வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வருமா. நான் ஒன்று சொல்கிறேன், இதை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, எங்கள் தாய் மாமனை பார்க்குற போதெல்லாம் வெறி தான் வரும். தாய் மாமனை பார்க்குற போதெல்லாம் வெறி தான் வரும். ஆனால் வெறி வரல, ஏன்னா தாய் மாமன் பொண்ணு நல்லா இருப்பா, அவளை பார்க்கையில சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணுக்காக பொறுத்துக்கிறோமா இல்லையா, மறந்துட்டோமா இல்லையா. இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், என் தாய் மாமன் கருப்பாக இருக்க உனக்கு இங்கிலீஷ் வருமானு கேட்டதுக்காகவே, அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே முண்டி முண்டி படித்து எம்ஏ முடித்து எம்ஃபில் முடித்து பிஹெச்டி முடித்து 34 வருஷம் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்திருக்கேன். அதனால தாய் மாமன் நம்மளை கடுப்பேற்றலை சார், நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு. என்னுடைய வெற்றியை தீர்மானிப்பது என்னுடைய நண்பர்கள் அல்ல, என்னுடைய எதிரிகள். அப்படிதான் பழமொழி. என் வெற்றியை தீர்மானிக்கிறது என் நண்பர்கள் அல்ல, என்னுடைய எதிரிகள். நீலாம் ஜெயிச்சிருவியான்னு ஒருத்தன் உசுப்பேத்தினான்னு வைங்க, ஜெயிச்சிருவோம். நல்ல நினைவுகளை மறக்காமல் வச்சுக்கணும். இப்போ மறதிக்கும் மறதி நோய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். மறதிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சில நேரம் காலேஜுக்கு போகிற அவசரத்தில் ஸ்கூட்டர் கீ கையில் இருக்கும், எடுத்துருப்பேன். எடுத்துகிட்டு ஏமா ஏய் ஸ்கூட்டர் கீ எங்கே இருக்குது, ஸ்கூட்டர் கீ எங்கே இருக்குன்னு கத்துவேன். உடனே என் பஞ்சாயத்து வந்து ஏங்க இந்த இந்த தேவாரம் பாட்டு ஏதாவது சொல்லுங்க அப்படின்பா. அவள் கிண்டல், பயங்கர கிண்டல். தேவாரத்திலேருந்து ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொலை கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சிடும் நற்றுணை ஆவது நமச்சா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, கையில் தான் இருக்கு கீ. தேவாரம்லாம் கையில் கீயை வச்சுக்கிட்டு கியா கியான்னு கத்திக்கிட்டு அப்படிமா. இது மறதி, இதுக்கு பேர் மறதி. மறதி நோய்னா என்னென்னா, அதுதான் டிமென்ஷியா. டிமென்ஷியா என்னென்னா, இப்போ தியேட்டருக்கு காரில் போகிறோன்னு வைங்க, தியேட்டரை கார் பார்க் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டோம், படம் பார்த்துட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்து எந்த ரோவில் நிறுத்தணும்னு யோசிக்கிட்டே இருந்தோம்னா மறதி, அதுக்கு பேர் மறதி. எந்த ரோவில் நிறுத்தணுமோ அந்த ரோவில் நிறுத்தணுமா அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் மறதி. நம்ம காரு எதுன்னே மறந்து வச்சுன்னு வைங்க, எது காருன்னே தெரியாமல் போச்சுன்னா மறதி நோய். பெரியவர் ஒரு 85-90 வயசு பெரியவர் 85 வயசு பாட்டியை டார்லிங் டார்லிங்னு தான் கூப்பிடுவார். டார்லிங் டார்லிங். பக்கத்து வீட்டு பையனுக்கு அதிசயமாக இருந்திருக்கு. ஏடா இது நம்ம இள வயசு பிள்ளைய கூட பஞ்சாதியை இவ்வளவு அன்பாக டார்லிங் ஸ்வீட்டி அப்படின்னு கூப்பிட மாட்டோம், இந்த கிழமை இப்படி கூப்பிட்றானே அப்படின்னு பக்கத்தில் போய், தாத்தா நிஜமாவே பாட்டினா உனக்கு அப்படி பிடிக்குமா? 85 வயசு கிழவி, தோல்லாம் சுருங்கி போச்சு, கண்ணுலாம் மங்கி போச்சு, தலையெல்லாம் நரைச்சி போச்சு, அந்த கிழவியை போய் வாய் நிறைய டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறியன்னா, தாத்தா சொல்லியிருக்காரு, பாசமும் இல்லை அன்பும் இல்லை ஒரு கழுதையும் இல்லைடா, அவள் பேர் மறந்து வச்சு, வேற எப்படி கூப்பிடுறது, பேர் மறந்து வச்சுன்னா அது பொதுப்படையாக. இப்போ பாட்டிக்கு சந்தோஷமாயிருச்சு பாருங்க, இந்த வயசுலேயும் நம்மளை நம்ம வீட்டுக்காரர் டார்லிங்னு கூப்பிடுறாரு. அதில் மறதி நோய் அப்படிங்கிறது டிமென்ஷியா. ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு மாமி போகிறா, ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வர்றா, அவள் வந்த காரை காணும், அங்கே தேடுறா, அழுகையாக வருது, புது காரு. உடனே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் சொல்லி என் காரை காணோம், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. நான் ஆட்டோவில் வீட்டுக்கு போகிறேன், கார் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் வந்து போய்ட்டு. ஒரு 2 மணி நேரம் கழித்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு, மேடம் உங்கள் கார் கிடச்சிருச்சு, உங்கள் காரை களவான்ட்டு போனவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. நீங்கள் உடனே வாங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த மாமிக்கு புருஷன் இருக்கார்ல, அவரை கையை கட்டி உட்கார வச்சுருக்காங்க. என்னங்க ஏன் இவரை பிடிச்சி, இவர் தான் திருடன். என்ன நடந்திருக்குன்னா, மாமா தான் கொண்டாந்து ஷாப்பிங் மாலில் இறக்கி விட்டுட்டு நான் 1 மணி நேரம் கழித்து வர்றேன்னு போயிருக்காரு. இந்த மாமிக்கு அது மறந்து வச்சு, அது கார் ஓட்டிகிட்டு வந்ததா. மறதி என்ன பண்ணுது, ரொம்ப நெருக்கமான உறவுகளை கூட ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருது. இதுக்கு பேர் டிமென்ஷியா, அல்சைமர். அதனால் இந்த மறதி நோய் வராமல் நம்ம அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்னா, செஸ் விளையாடலாம். எவ்வளோ வயசானாலும், வயசு கூட 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 செஸ் விளையாடலாம். இந்த
பத்திரிக்கையில எல்லாம் அந்த கிராஸ்வேர்டு பசில் வருது பாருங்க, குறுக்கெழுத்து போட்டி. இப்போ நான்லாம் டெய்லி காலையில் பேப்பரில் வர்ற குறுக்கெழுத்து போட்டிலாம் எழுதுவேன். அது மாதிரி நிறைய வாசிக்கலாம், நிறைய உல்லாச பிரயாணம் போகலாம். வயசாயிருச்சே, அதாவது முதியவர்கள் வேறு, மூத்தவர்கள் வேறு, முதுமை வேறு, மூப்பு வேறு. முதியவர்களாகிய நாம் மூத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா கிராஸ்வேர்டு பசில், செஸ்ஸு, ரீடிங், கேரம் போர்டு, நீங்கள் ஷார்ப்பாக ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ண அந்த மறதி நோய் வராமல் தடுக்கலாம். அதில் மறதி வருவது மனித இயற்கை, மறதி நோய் வருவது மனிதனுக்கு பெரிய கஷ்டம். அதனால் மறதியை மறதி நோயாக ஆக்காமல் பார்த்து கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.